பிக் பாஸை விட்டு வெளியே வந்த சுனிதா வெளியிட்ட முதல் போஸ்ட் நச்சுன்னு சொன்ன வார்த்தை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோலேருந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சுனிதா வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்போது தன்னுடைய முதல் பதிவை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பலருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோலேருந்து 4வது எவிக்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வந்துட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இவங்க கிட்டத்தட்ட 35 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீசன்லையுமே இந்த டாஸ்கில் நிறையவே சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம போட்டியாளர்கள் வந்துட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியாக வந்து மாறி இருக்கிறாங்க. ஆனால் இந்த டாஸ்க் ஆரம்பித்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா சில சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்துச்சு. அதே போல் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில போட்டியாளர் ஜாலியாகவும் நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இருந்த வன்மம் எல்லாத்தையுமே காட்டுற வகையில் தான் இன்றைக்கி பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்கையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த டாஸ்க்கு யாரெல்லாம் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுக்க எல்லாருமே தங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே இருக்கிற வன்மத்தை இதில் கொட்டுறாங்க. அதுலேயும் தீபக்குக்கு ஜாக்லின் மேலே ஏற்கனவே கோபம் இருக்கிற நிலையில் அவங்க மாரல் டீச்சராக சரியாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியான நிலையில தான் போன வாரத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட சுனிதா அவங்க வெளியேறதுக்கு அப்புறமா தன்னுடைய முதல் பதிவை போட்டிருக்கிறாங்க. அதில் நான் இந்த பிக் பாஸ் ஷோவில் 35 நாட்கள் இருந்ததுக்கு ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு நன்றி. நான் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கிட்ட பாடத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட தன்னுடைய பிக் பாஸ் பயண வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அதிகமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அதிக நாட்கள் இருந்த மிச்சர் சாப்பிட்ற போட்டியாளர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தீங்க, உங்களை போய் வெளியே அனுப்பிட்டாங்களே, இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக சுனிதாவை விடவும் முக்கியமான போட்டியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த பிக் பாஸுக்குள்ளே இருக்கும்போது சுனிதா வெளியேறினது கண்டிப்பாக வந்து அன்ஃபேர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் சுனிதாவினுடைய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு பிடிக்கல, எரிச்சலில் ஏற்படுத்திச்சு. ஸோ அதனால் சுனிதாவை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு குறைவான ஓட்ஸ் வந்துட்டு கிடச்சிது. ஸோ அந்த வகையில் தன்னை விடவும் வீக்கான கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் அந்த பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது இவங்க சுனிதா வெளியேறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அன்ஃபேர் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் இது வரைக்குமே எவிக்டான 3 பேருமே அவங்க வெளியேறும்போது பயங்கரமாக வன்மத்தை வந்துட்டு விஜய் சேதுபதி முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மேலே கொட்டியிருப்பாங்க. அவங்கள போல் சுனிதாவும் எதனா பேசுவாங்க, வன்மத்தை கக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் சுனிதா அந்த மாதிரி நடந்துக்காமல் ரொம்பவே பாசிட்டிவாக வந்துட்டு ரசிகர்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்து அவங்க வெளியே வந்தது உண்மையிலேயே ரசிக்கத்தக்க வகையில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் இவங்க 35 நாட்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு 25,000 30,000 வரைக்கும் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்குதான். ஸோ அதனால் இவங்க இது வரைக்குமே இருந்த 35 நாட்களுக்கு 7-8 லட்சம் வரைக்கும் இவங்க சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வெளியாகி இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.